எல்லா புகழும் இறைவனுக்கு. சமீபத்தில ஒரு மிகப்பெரிய நகைச்சுவை சம்பவம் ஒண்ணு. ஏன்னா, இந்த மனுஷங்க பார்த்தீங்கன்னா, அரசியல், சினிமா அப்படின்னாலே இன்னைக்கு ஒரு பேச்சு, நாளைக்கு ஒரு பேச்சு பேசுறது சகஜம் தானே. ஸோ, சமீபத்தில நம்ம கூலி படத்தோடைய ஆடியோ ஃபங்க்ஷன் நடந்தது. அது கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் ரஜினிகாந்த் பேசியிருந்தார். ஸோ, ஒரு சில நிமிஷங்கள் தான் சத்யராஜ் பேசியிருந்தார். சத்யராஜோட பேச்சு பேசும்போது பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் சிரிக்கிறாப்படி. ஏன்னா, ஒரு சில காலகட்டங்களுக்கு முன்னால் ரஜினிகாந்தை எல்லா மேடைகள்லையுமே, மேடைகள் மட்டும் கிடையாது, மைக்கு கிடைச்சாலே போதும் ரஜினிகாந்தை பற்றி பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது அப்படின்னா, மனுஷன் வச்சு செய்வாப்புல. கொஞ்சம் கூட ஒரு ஈவு இறக்கமே இல்லாமல். இங்கே ஒரு பேச்சு, முன்னால் ஒரு பேச்சு, பின்னால் ஒரு பேச்சு பேசுகிறது தான் மணிவண்ணன், சத்யராஜோடைய பழக்க வழக்கங்கள். பட் நல்ல மனிதர்கள் தான். இந்த ஒரு குணம் அவங்கக்கிட்ட இருக்குது. ஏன் மணிவண்ணனையும் சேர்த்து பேசுகிறேன் அப்படின்னா, அடி அமைதிப்படை படம் வந்தப்போ, 2வது பார்ட் படம் வந்தப்போ விஜயகாந்த் அந்த படத்தில் ஓட்டியிருப்பாங்க. 40 சீட்டு வாங்கிட்டு நாக்கு கடிக்கிறியா அப்படிங்கிற மாதிரி பேசியிருப்பாங்க. அதுக்கு வெளியில் 2 பேரும் விளக்கம் கொடுத்துக்கிட்டாங்க. எப்படின்னா, எனக்கு தெரியாது அது சத்யராஜ் பேசின வசனம். அப்போ படத்தில் இயக்குனர்னு ஒருத்தர் எதுக்கு இருக்கிறாரு, அவர் எஸ்கேப் ஆகிட்டார். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, சத்யராஜ் அந்த வார்த்தையை கேள்வி, என்ன இப்படி பேசுனீங்க, உங்கள் நண்பர் தானே சொல்லி கேட்டது, எனக்கே தெரியாது, அது மணிவண்ணன் என்னை பேச சொல்லி சொன்னது, ஒரு ஒரு இயக்குனருடைய பேச்சை நான் கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி இவர் சம்பாதிச்சிட்டார். ஸோ 2 பேருமே பார்த்தீங்கன்னா, அதுக்காக தான் நான் மணிவண்ணன் இந்த விஷயத்தில் எடுத்தது. இதுவும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். ஸோ ரஜினிகாந்தை வச்சு எந்த அளவுக்கு அடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு அடிச்சுட்டு, இன்றைக்கி அவர் பேசின ஒரு வீடியோ ஒன்று சமீபத்தில் கூட நீங்கள் எல்லாம் ட்ரெண்டிங்கில் பார்த்துருப்பீங்க. யாருடைய பேரை சொன்னால் இந்த அரங்கில் கை தட்டுவீங்க அப்படின்னு எனக்கு தெரியும், ஆனால் அந்த பேரை நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்னவர் தான். நேற்று கூலி ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா, மூச்சுக்கு 300 தடவை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார், அவர் ஒருத்தர் தான் சூப்பர் ஸ்டார், உலகத்துலேயே வேறு சூப்பர் ஸ்டாரே இல்லை அப்படிங்கிற மாதிரி. அப்போ மற்றவங்களாம் என்ன ஸ்டாரு, சூப்பர் ஸ்டாருங்கிறது ஒரு வார்த்தை, அவ்வளோதான். எல்லாமே நடிக்க தான் போகிறானுங்க. அது சத்யராஜா இருக்கட்டும், விஜயகாந்தாக இருக்கட்டும், கார்த்திகா இருக்கட்டும், பிரபுவாக இருக்கட்டும், அவங்க காலகட்டத்தில் சொல்கிறேன், எல்லாமே ஸ்டார் தானே. ஸோ இவருக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா, தானு பைரவி படத்தில் போட்டிருப்பார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக அவர் வாங்கின அடிலாம் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி அந்த மாதிரி கலாய்ச்சிட்டு ஒரு பேர் சொல்லி நான் கைத்திட்டு வாங்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன அதே சத்யராஜ் தான் நேற்று மூச்சுக்கு 300 தடவை படுத்தா சூப்பர் ஸ்டார், உட்காந்தா சூப்பர் ஸ்டார், நின்னா சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற மாதிரி எந்த அளவுக்கு பேச முடியுமோ அந்தளவுக்கு பேசி கைத்தட்டு வாங்கினார். மற்றபடி இவர் வேறு என்ன பேசியிருந்தாலும் கைத்தட்டு வாங்கியிருக்க மாட்டார். ஸோ உள்ளே பூரும்போதே என்னம்மா கண்ணுங்களா சவிக்கமா, அந்த வசனமே இவருக்கு சொந்தம் கிடையாது. அது விசு எழுதின டைலாக். அதை நல்லா நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, அந்த மாடுலேஷனே, அந்த ட்ரெண்டிங்கே பார்த்தீங்கன்னா விசுவோடைய வாய்ஸில் சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ அதுவுமே இவருக்கு இன்னொருத்தரோட டைலாக் தான். ஸோ இதை பற்றியெல்லாம் பேசுகிறதுக்கு